வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரோசன் மில்க் எப்படி கொதிக்க வைக்கிறேன்னு காமிக்கிறேன். எதுக்கு இந்த ஃப்ரோசன் மில்க் வாங்கினேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, ஒரு அடிகனமான பாத்திரத்தில் அதில் இந்த ஃப்ரோசன் மில்க் சேர்த்துருக்கேன். மிதமான தீயில் வச்சு இந்த பாலை நான் கொதிக்க வைக்க போகிறேன். நாங்கள் இருக்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா மில்க் வந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டி ஜாஸ்தி. அண்ட் நான் டெய்லி வந்து நான் பால் வாங்குறதில்ல மீதி பேர் மாதிரி. ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப சின்ன ஃபேமிலி, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ அதனால் 2-3 டேஸ்க்கு ஒரு வாட்டி நான் வாங்கினேன்னா பெருசு பால். அண்டு அந்நேரத்துக்கு போய் நான் ஷாப்பிங் போகும்போது பால் எனக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ வந்து 10-10:30க்குள்ளே எல்லா மில்க் பூத்தும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இங்கே. நான் பால் இந்த மாதிரி ஸ்கேர்சிட்டியாக இருக்க தொட்டு நான் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நல்ல நாளுங்களில் பால் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த பால் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நல்ல க்ளீன் ஸ்பூன் வச்சுட்டு கலரிகிட்டே இருப்பேன். அது நல்லா கொதி வர வரைக்கும் கலருவேன். நல்ல கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு 2-3 டேஸ் இந்த மாதிரி வரும் இந்த பால் எனக்கு. இந்த மாதிரி ஃப்ரோசன் மில்க்கை கொதிக்க வச்சுக்குவேன். என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பீங்க, இல்லைன்னா நல்ல நாளில் உங்களுக்கு பால் கிடைக்காமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் மில்க்கை ஃப்ரோசன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க வைங்க. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிப்பு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.